சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். 9ஆம் திருமுறை ஒவ்வொரு கோணத்தில் நாம் பார்த்துட்டு வர்றோம். அதில் தலம், மூர்த்தி, தீர்த்தம் என்ற அமைப்பில் இன்று நேற்றைய பொழிவோடைய ஒரு தொடர்ச்சியாக தீர்த்தத்தை பற்றி மீண்டும் அறிவியல் பார்வையாக, மருத்துவ பார்வையாக, பௌதீக பார்வையாக நீரினால் வரக்கூடிய மகிமைகள் என்ன என்பதை நேற்று ஐயா அவர்கள் சொன்னதின் தொடர்ச்சியாக இன்று கேட்க இருக்கின்றோம். புளோரிடா மாநிலத்தில் இருந்து சுவாமி விஜயானந்தா ஐயா அவர்கள் தீர்த்தம் என்ற தலைப்பில் நமக்கு மிக அழகாக 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நீர்நிலைகளையும் வேதத்தில் சொல்லக்கூடிய நீரின் மகத்துவத்தையும் நம்ம சைவர்களுக்கே, தமிழர்களுக்கே, இந்தியர்களுக்கே உரித்தான, அதாவது இது எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு பெருமையாக நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நீர்நிலைகளுடைய மகத்துவத்தை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியை இப்போது 2ஆம் பாகமாக கேட்கலாம் என்று சொல்லி தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. லாவண்யா, நன்றிமா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. ஓம் நிதயே சர்வ வித்யானாம் விஷஜேவ வரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் பன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. பரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்று அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவான். வேத விஞ்ஞான நோக்கில் 9ஆம் திருமுறையில் வரும் நீர்நிலைகள் ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக செய்து வரக்கூடிய ஒரு சடங்குகள், வழிபாட்டு முறை. இது வீட்லையும் செய்வாங்க. குழந்தை பிறந்தாலும் சரி, யாரும் இறந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம அந்த சுத்திகரணம் பண்றதுக்கு இது ஒரு நீரை வச்சு தான் செய்வாங்க, புண்ணியாக வச்சனம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த விஞ்ஞானத்துக்குள்ள போவோம். இப்போ இந்த விஞ்ஞானத்துக்குள்ள போகும்போது இதுக்கு ரொம்ப அடிப்படையா இருந்தவர் 2008 ஜப்பான்ல ஒரு மோட்டோன்னு பேர், அவர் பேரு. அவர் எப்படி இந்த நீருன்னா என்ன, இதுல என்ன சக்தி இருக்கு, நம்ம ஏதாவது செய்யறதுனால அந்த நீர்ல உள்ள ஒரு நிலை மாறுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில இறங்கினார். நம்ம பேசுறதுனாலயோ இல்ல நம்ம அந்த நீரை கையாளும் முறையினாலேயோ அதுல ஏதாவது மாறுபாடு வருதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில இறங்கும் போது நிறைய கண்டுபிடிச்சார். அவர் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு வழிகாட்டியா இருந்தவர் யாருன்னாக்க ஹென்ரி கொவாண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது ஹென்ரி கொவாண்டா அவர் என்ன பண்ணினார்னா, கொவாண்டா எஃபெக்ட்னே ஒன்று இருக்கு. அவர் பெரிய ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு நமக்கு ராக்கெட்டு பெரிய பெரிய ஜெட்ல எல்லாம் போறோம்னா அதுக்கு இவர் முக்கியமான காரணம். அந்த கொவாண்டா எஃபெக்ட்னு சொல்லி ஒரு இதை கண்டுபிடிச்சு அந்த அடிப்படையில தான் இந்த ராக்கெட்டு, ஜெட் ப்ரொபல்ஷன் இதெல்லாம் வந்தது, கொவாண்டா எஃபெக்ட். இவர் என்ன பண்ணினாரு, ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டார். என்ன பயணம் மேற்கொண்டாருனாக்க,
பல நாடுகள் சென்று இந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ், கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் வந்து அதாவது இப்போ கிறிஸ்டல்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்ம தண்ணியை வந்து உறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஐஸா மாறுது. இப்போ அதே மாதிரி ஸ்னோன்னு சொல்லுவோம். ஸ்னோன்னாக்க உங்க முகத்துல போடுற ஸ்னோ கிடையாது. அந்த காலத்துல பான்ஸ் ஸ்னோ அப்படின்லாம் அது கிடையாது. இது வந்து இந்த ஸ்னோ விழுகுதுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த குளிர் பிரதேசங்கள் போனீங்கன்னாக்கா மழைக்கு பதிலா இந்த ஸ்னோ விழுகும். இந்த கிறிஸ்டல் வந்து பல்வேறு நாடுகளில் என்ன மாதிரி ஷேப்ல இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய ஆராய்ச்சியில இறங்கி இவர் ஒவ்வொரு நாடா போய் திபெத் அங்கெங்கெல்லாம் போய் பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய அரும்பெரும் கண்டுபிடிப்பை அவருக்கு தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது அவருக்குனாக்கா, இந்த ஸ்னோ ஃபிளேக்குங்கிறது வந்து நம்மளுடைய இமயமலை சார்ந்த சாரல்களில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்னோ ஃபிளேக்குகளினுடைய அந்த வடிவங்கள் மிகவும் அழகாக முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. எதுக்காக அப்படி இருக்குனாக்கா பார்த்தா, அங்க உள்ளவங்களாம் அந்த வழிபாடு, தியான முறைகள் இதுல ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு மாறுபாடு அப்படின்னு சொல்லி, அதாவது கோவில்கள் இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் போயிருக்காரு. கோவாண்டா கன்சிடர் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்னோ ஃபிளேக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஹிமாலயாஸ். இது அப்பவே 1910, 1908, 1909 பண்ண ரிசர்ச். அவர் என்ன பண்ணாருனாக்கா, he went on a long journey. அந்த டெஹரான் அங்கெங்கெல்லாம் திபெத் எல்லாம் போயிட்டு he said in the Indian and Tibetan regions given the high density of monasteries and temples, அதனால அங்க வர்ற ஸ்னோ ஃபிளேக் எல்லாம் ரொம்ப அழகாகவும் இதா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் அவர் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து வேலண்டினா மரியானா மன்னயு புக்காரெஸ்ட், ரொமேனியால புக்காரெஸ்ட்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குறோம்னா இந்த ரிசர்ச் இந்த அம்மா பர்சியூ பண்ணிச்சு 1980, 90 பண்ணி இந்த வாட்டர் ஸ்ட்ரக்சர் என்ன, வாட்டர்ல எப்படி என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி அவர் எதனால இந்த மாற்றம் வருது, நீர் என்பது எங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஏன் வந்து கோவில் பக்கத்துல அது ஒரு மாதிரி இருக்கு, இல்ல மற்ற இடங்கள்ல ஏன் அது ஒரு மாதிரி ஷேப், அந்த கிறிஸ்டல் ஷேப் ஏன் மாறுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2008 அதை ஃபாலோ பண்ணி மக்கள் அறிவதற்காக கொண்டு வந்தவர் இந்த மசரு எமாட்டோன்னு சொன்னவர். இவர் தான் ஜப்பானீஸ். இது தவிர வந்து இதுல ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி இன்வால்வ் ஆனார். இவர் வந்து ஜாக்வஸ் பெனவிஸ்டேன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணாரு. இவர் வந்து லியூக் மன்டெக்னியர், இவர் வந்து பிரெஞ்சு. இவர் யாருன்னு கேட்டாக்க ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினவர். எதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினார்னா, அந்த காலத்துல ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, எய்ட்ஸ் வைரஸ்ன்னு வந்தது. இப்ப கொரோனா வந்தது இல்லையா, அதே மாதிரி கொடுமையான வைரஸ் எய்ட்ஸ் வைரஸ்ன்னு ஒரு வந்தது. அந்த வைரஸுக்கு இவர் அதை கண்டுபிடிச்சு அந்த துறையில இருந்ததுனால இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இவர் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தத்துவத்தை சொன்னார். என்ன தத்துவம் சொன்னார்னாக்க, இந்த தண்ணீர் என்பதற்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கிறது, மெமரி அப்படின்னார், கண்டுபிடிச்சார். இவர் சொன்னார். அதை எப்படி நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதை இவர் ரிசர்ச் பண்ணார். யாரு? இந்த ஜாக்வஸ் பெனவிஸ்டன் ரிசர்ச் பண்ணார். என்ன ரிசர்ச் பண்ணாருனாக்க, இப்போ ஒரு மருந்து இருக்கு, ஒரு மருந்து இப்போ ஆன்டிகோயாகுலண்ட் அப்படின்னாக்க உங்களுடைய ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக, இப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ரத்தம் சீக்கிரம் உறைஞ்சு போச்சுன்னாக்க அந்த மூளையில போய் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்துடும் சொல்லுவாங்க. ரத்த குழாயை அடைச்சிக்கிறோம். உறைஞ்சிச்சுனாக்கா அந்த உறைந்த ரத்த துளிகள் போய் மூளையில குழாயை அடைச்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். அப்புறம் இந்த கைகால் வழங்காம போயிரும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கு வந்து ஆன்டிகோயாகுலண்ட் அதே மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க லேப் போனீங்கன்னா இந்த ரத்த பரிசோதனைக்காக அதுல வந்து அந்த ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக ஒரு இது சேர்ப்பாங்க, ஆன்டிகோயாகுலண்ட் அப்படின்னு சேர்ப்பாங்க. இந்த ஒரு ரிசர்ச் அவர் என்ன பண்ணினார்னா, இந்த ஆன்டிகோயாகுலண்ட் மருந்தை அதை சுத்தி ஒரு வயர் கட்டி அந்த எலக்ட்ரானிக் சிக்னல், அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல்ல ஒரு சிப்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நீர், அதுல மருந்தே இல்லாத சுத்தமான ஒரு நீர், அந்த நீர் அதுல உள்ள அந்த டெஸ்ட் டியூப்ல இதே வயரை சுத்தி அந்த சிக்னல் அதை சுத்தி அனுப்பும் போது இந்த சிக்னல் ஆனது அந்த நீரில் மாறி அந்த நீருக்கு, அதாவது அது மருந்தே சேராத நீர், அந்த நீருக்கு அதே சக்தி இருக்குன்னு ஒரு ப்ரூவ் பண்ணார்.
பெரிய ரிசர்ச் ப்ரூவ் பண்ணாரு. இதை இவர் அப்ரூவ் பண்ணார். யார் அப்ரூவ் பண்ணார்னா இவர், இந்த நோபல் பிரைஸ் வாங்கினவர் அதை அப்ரூவ் பண்ணார். இது எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் இருந்ததுன்னா, நீங்க வந்து இங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு லேபரேட்டரியில, ஒரு ஆராய்ச்சி நிலையத்துல இந்த ஒரு சிக்னலை நீங்க உற்பத்தி செய்து, அதாவது மருந்த ஒரு ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் அப்படிங்கிற ஒரு மருந்தை அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலும், அதாவது அதுல இந்த இதுல ஹோமியோபதியில பண்ற மாதிரி டைல்யூட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுல ஒரு நிலையில அது மருந்தே இல்லாம வர்ற வரைக்கும் டைல்யூட் ஆயிரும். அப்படி அந்த டைல்யூட் வந்தாலுமே அந்த ஒரு நீருக்கு வந்து அந்த சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணி, அது மாத்திரம் இல்ல, அதை உள்ள சிக்னலை நம்ம எடுத்து, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை எடுத்து அதை ஒரு இமெயில் ஃபைல அட்டாச் பண்ணி, நீங்க இட்டாலிக்கு அனுப்புங்க, இல்ல சான் டியாகோ அனுப்புங்க, இல்ல சான் டியாகோல இருந்து இங்க அனுப்புங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் இமெயில் அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிக்னலை நீங்க ரெக்கவர் பண்ணி, அதே சிக்னலை இன்னும் திருப்பி ஒரு பியூர் வாட்டர்ல நீங்க அதை அனுப்பிச்சீங்கன்னா, அந்த வாட்டருக்கு அதே சக்தின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இருக்கு சுவாமி, ஏன் சுவாமி இது வந்து நமக்கு இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணலாம்? இந்த கண்டுபிடிப்பு நமக்கு உபயோகத்துக்கு வந்துருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம யாரும் மருந்து சாப்பிட வேண்டிய நிலை இருக்காது. பார்மசூட்டிக் இண்டஸ்ட்ரி வில் பி டெட். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கனால இந்த ரிசர்ச் அப்படி அமைக்க விட்டாங்க. ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பண்ணின ரிசர்ச்சா இருந்தாலும், இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது மருந்து தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிகளில் உள்ளவங்க பண பலத்தினால இந்த ஒரு ஆராய்ச்சி அப்படியே அமைக்கிட்டானுங்க. மனிதர்களின் சுயநலத்தினால் மனித குலத்திற்கு எவ்வளவு நஷ்டம் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். எத்தனை பேர் மருந்து வாங்குறது கஷ்டப்படுறாங்க. ஒரு சிக்னல்ல இருந்து சிக்னல் எடுத்து அந்த சிக்னல் ஒரு தண்ணியில் கொடுத்து தான் மருந்துன்னா அதுக்கு ஒண்ணுமே காஸ்டே கிடையாது. என்ன காஸ்ட் இருக்கு? ஒரு தனி மனிதனின் சுயநலத்திற்காக பணம் சேர்க்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைக்காக ஒரு மனித குலத்துக்கே நஷ்டம். இந்த மாதிரி இது மாத்திரம் இல்லை, உதாரணம் நிறைய நடந்திருக்கு நம்ம சரித்திரத்துல, இன்னும் நடக்குது. சும்மா இந்த துறையை விட்டுருங்க, நம்மளுடைய ஆன்மீக துறையில நடக்கிறது, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. சுயநலத்திற்காக சிவ தொண்டையே ஒரு அமுக்கி வைக்கக்கூடிய, ஒரு பாதிப்பு செய்யக்கூடிய செயல்களை நம் சைவர்களை செய்து வருகிறார்கள். எல்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் பெயருக்காகவும் பொருளுக்காகவும் நம்மளுடைய ஒரு சமயத்தின் மேம்பாடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா இதுல நமக்கு என்ன தெரியுதுனாக்க, இந்த ஒரு நீர் என்பதற்கு ஒரு ஞாபக சக்தி என்று ஒன்று உள்ளது அப்படின்னு தெரியுது. எப்படி அந்த ஞாபக சக்தி உள்ளதுன்னு இவர் ப்ரூவ் பண்றாரு. இந்த பெனவிஸ்டோங்கிறவர் என்ன பண்ணினாருனாக்க, பெனவிஸ்டோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னேச்சர் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது இந்த கினிபிக்னு சொல்லுவாங்க, அதோட ஒரு ஹார்ட் வந்து அதில் தொங்குது. இந்த கினிபிக்ல வந்து அந்த ஹார்ட் அப்படியே வச்சுட்டு அந்த இருதயத்து பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிச்சோம். அதாவது அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு அலர்ஜியா இருந்தது. அதாவது அது உடம்புல ஊசி போட்டு அதை ஏத்துனாதான் அலர்ஜி அப்படின்னு இருந்த ஒரு கினிபிக்கு இப்ப அது பக்கத்துல கொண்டு போனாலே அந்த இருதயம் துடிக்குதுனாக்கா, அப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆனது அதை எஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை தான் இந்த ரிசர்ச் அவர் பண்ணினார். ரொம்ப அருமையான ரிசர்ச். பிளட் செல் ரியாக்ட் வித் டோட்டலி டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் வாட்டர் ஹேவிங் கண்டைன் அன் ஆன்டிபாடி. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. That he concluded that for each active molecule there is a corresponding electromagnetic signal. Even when the successive dilutions show no presence of the molecule, the electromagnetic signal remained active. அப்ப அந்த மருந்தே அதுல இல்லைன்னாலும் அதுல இருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னலுக்கு அந்த சக்தி இருக்கு. அதை நீங்க சாதாரண நீர்ல மாத்திக்கலாம், மாத்திட்டு அதே மருந்தை உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. என்ன இதெல்லாம் நிறைய பண்ணாங்க அவங்க பாவம். இதை பார்த்தீங்களா, அந்த சான் டியாகோல இருந்து அனுப்பிச்சது. அந்த அதாவது ஆன்டிகோயாகுலன்ட் ரெமெடி வாஸ் டிஜிட்டைஸ்ட்னு இப்போ சொன்னேன்ல, எப்படி அதை டிஜிட்டைஸ் பண்ணாங்கன்னு, இமெயில் அனுப்பிச்சாங்கன்னு. அந்த சிக்னலை டிஜிட்டைஸ் பண்ணி சான் டியாகோல, அப்புறம் அந்த இது வந்து ரிசீவ்ட் இன் இன்சன், இங்கே அனுப்பிச்ச அந்த சிக்னலை அதே they created the same effect, same way, which in turn inhibited the coagulation in the same way the original molecule had. So பெரிய ரிசர்ச். இப்போ வந்து இமோட்டா எப்படி பண்ணார் இந்த ரிசர்ச்ன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு அருவியில போய்
இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா 9ஆம் திருமுறையில் அருவிகள். இந்த அருவியில போய் சுத்தமான ஒரு நீர், அதாவது இப்ப அதுல ரொம்ப இப்போ ஒரு கன்டாமினேஷனே கிடையாது. பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இத கொண்டு வந்து, அத ஒரு 4 பிரிவா பிரிச்சாரு. 4 பிரிவா பிரிச்சு, அந்த பீட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன டிஷ் மாரி இருக்கும். பீட்ரி டிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த டிஷ்ல ஒவ்வொரு சொட்டு சொட்டா அத போட்டு 4யும் தனித்தனியா வச்சுட்டாரு. அதாவது ஒரே தண்ணி தான். ஆனா அது வந்து 4 சின்ன சின்ன தட்டு 4 தட்டுல இருக்கு. கண்ணாடி தட்டுல. பீட்ரி டிஷ்ன்னு சொல்லும்போது ரிசர்ச்க்கு யூஸ் பண்றது அது பீட்ரி டிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த அருவியில இப்ப நீர் கலெக்ட் பண்றது இது. இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோ இது. ஸோ இந்த மாரி டிஷ்ல அத பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப சொட்டு சொட்டா அதுல விடுறாங்க. இது வந்து எல்லா நீரு ஒரே நீர இப்ப பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு நீருக்கும் வந்து ஒரு நம்பர் குடுக்குறாங்க. இது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 1வது நம்பருக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்றது. ஐயோ! உன்னை பாரு ரொம்ப அழகா இருக்க, பளிச்சுன்னு இருக்கே, பிரகாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீர் அதுக்கு சொன்னது. அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்ல அந்த நீருக்கு சொல்லி அத தனியா வச்சுருது. இன்னொரு நீரு என்ன சொல்றது? மூஞ்சிய பாரு, முகரைய பாரு. ஆ அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? மூஞ்சி பாரு, இந்த காலத்துல என்.எஸ். கிருஷ்ணன் பாட்டு ஒண்ணு இருந்தது. ஆஹாஹா! மூஞ்சிய பாரு, அது மாரி மூஞ்சிய பாரு, முகரைய பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறது. அந்த மாரி. அப்புறம் இன்னும் அதுக்கு வந்து ஒண்ணுமே சொல்றதில்ல. அப்படியே விட்டுறது அத. அப்புறம் இன்னொருதுக்கு வந்து வெறும் தாட்ஸ் மாத்திரம் அனுப்புறது. அந்த இத பார்த்துட்டு, "ஓ! நீ நல்லா அழகா இருக்கேன்னு." வாயில பேசாம வெறும் தாட்ஸ் மாத்திரம் அனுப்புறது. அப்புறம் இன்னொருதுக்கு வந்து வாயில பேசாம வெறும் ஒரு நல்ல சொற்கள் இல்லாத சொற்களை சொல்றது. இந்த மாரி "மூஞ்சிய பாரு, முகரைய பாரு" அப்படிங்கிறத தாட் மூலமா சொல்லுது. இவ்வளத்தையும் சொல்லிட்டு, இத அப்படியே ஃப்ரீஸ் பண்றாரு. ஃப்ரீஸ் பண்ணி, இந்த இதுல -5 டிகிரீஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி, அப்புறம் அத வந்து வெளிய எடுத்து, அத டீஃப்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல கீழ வச்சு பார்க்கிறாரு. ஒவ்வொன்னையும் தனித்தனியா. பார்க்கும்போது இந்த நல்ல வார்த்தைகள் சொல்லப்பட்ட நீரின் வடிவம், நீர் கிறிஸ்டலின் வடிவம் இவ்வளவு அழகாக வந்தது. அடுத்தாற்போல், "நீ நல்லா பாரு, மூஞ்சிய பாரு, முகரைய பாரு" என்று சொல்லப்பட்ட அந்த நீர் கிறிஸ்டலின் வடிவம் இவ்வாறு தோன்றியது. பாருங்க, இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் விஞ்ஞானம். இப்ப நான் பேசுறது வந்து உங்களுக்கு தத்துவ ஞானமோ, இல்ல மத சம்பந்தப்பட்ட கருத்தோ இல்ல. ஒரு நல்ல வார்த்தைகளால் கூறப்பட்ட அதே நீரு 2ஆ பிரிச்சு இதுக்கு நல்ல வார்த்தை சொன்னாங்க, இதுக்கு கெட்ட வார்த்தை சொன்னாங்க. "மூஞ்சிய பாரு, முகரைய பாரு" இது வந்து "ஓ! பளிச்சுன்னு இருக்கே, அழகா இருக்கே" அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுல முக்கியமான கருத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதே நீர் வந்து முன்னாடி இப்படி இருந்த நீர், அசுத்தமாக இருந்த நீர், இதுலயே பிரேயர் பண்ணின உடனே இப்படி மாறிடுச்சு. இந்த கிறிஸ்டல் வடிவம் இதுக்கு வந்தது. நல்ல ஒரு மலர் வளையம் மாரி வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண ரிசர்ச். இப்ப இதுல என்ன தெரியுது, ஒரு நீர்ல வந்து நம்ம ஒரு நல்ல வார்த்தையோ, இல்ல நல்ல எண்ணங்களையோ அந்த நீரை பார்த்து நம்ம சொன்னோம்னா, அந்த நீரில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு முக்கியமான கருத்து சொல்றேன். நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கவனிக்கணும். நம்மளுடைய உடம்பு என்று சொல்லக்கூடியது 80லிருந்து 90% நீரினால் ஆனது. மனித உடம்பில் 85% 85 விழுக்காடு நீர். இப்ப இந்த நீரு நீங்களே ஒரு ஒரு நல்ல வார்த்தை மற்றவரை பார்த்து சொன்னீங்களா? உங்க குடும்பத்திலயோ, இல்ல உங்க நண்பர்களையோ ஒரு நல்ல வார்த்தையா சொன்னீங்கன்னா, அந்த நீர்ல எவ்வளவு மாற்றம் வரும்? விஞ்ஞான ரீதியா சொல்றேன் நான். அந்த நீர்ல அவங்க உடம்புல உள்ள ஒரு 80% 85% உள்ள நீர்ல எவ்வளவு மாற்றம் வரும்? அதே மனிதரை, இல்ல அதே ஒரு மனிதியை, நீங்க ஒரு நல்ல அல்லாத ஒரு தீய வார்த்தைகளால் சாடினீர்களானால், அந்த நீரில் அவர்கள் உடம்பில் உள்ள நீரில் எவ்வளவு மாற்றம் வரும்? அதனால் அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள்? அவர்கள் மாத்திரம் பாதிக்கப்படுறதில்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? நல்ல வார்த்தை சொன்னா உங்க உடம்புல 90% நீர் இருக்கு. உங்கள் உடம்பும் பாதிக்கப்படுகிறது. நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது, சந்தோஷமாகவோ, சிரித்துக்கொண்டோ, மகிழ்ச்சியாகவோ நீங்கள் கூறும் வார்த்தைகள், உங்களை மட்டுமல்லாமல் எதிரில் இருப்பவர்களையும் அது ஒரு நல்ல விதமாக மாற்றுகிறது. அவர்களுடைய உடம்பில் உள்ள நீரை அந்த விதமாக மாற்று. இதே மாதிரி நீங்களே ஒரு ஒரு தீய வார்த்தைகளை சொன்னா உங்கள முதல்ல அஃபெக்ட் பண்ணுது. இதனாலதான் சொல்றது வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம அவர் திட்டிட்டோம், இல்ல இவர திட்டிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம்.
அவரை நம்ம வந்து ஒரு இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு. அவரை இன்சல்ட் பண்ணல, நீ உன்னையவே இன்சல்ட் பண்ணிட்ட. ஏன்னா அதனால வந்து அதுதான் நம்ம கர்மம்னு சொல்றோம் இல்லையா? தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி அவங்கள சுடுறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றும் அது. இது ரொம்ப ஒரு விஞ்ஞான ரீதியா அடிப்படையில வந்த கருத்துங்க. இப்ப இவங்கெல்லாம் அதை ப்ரூவ் பண்றாங்க. ஒரு ஒரு சொல்லுக்காக இந்த தண்ணியில இவ்வளவு மாற்றம் வரும்னா மனித உடம்பில் 90% தண்ணி. அப்ப குழந்தைகள் எல்லாம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும்? நம்ம கணவன்மார்களையோ மனைவிகளையோ நண்பர்களையோ எப்படி ட்ரீட் பண்ணணும்? அடுத்தாற்போல் என்ன செய்து ஆராய்ச்சி செய்தார்கள் என்றால், இதே டெஸ்ட் டியூபில் இந்த நீர், அதே நீர் சேம் வாட்டரை வச்சுட்டு அதுல இந்த படங்களை ஒட்டி வச்சாங்க. அதாவது இந்த கிராப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஒட்டி வச்சா அது அந்த நீரோட இப்படி அந்த கிறிஸ்டல் இந்த ஒரு நல்ல அழகான ஷேப்பா வந்தது. அப்புறம் இந்த சூரியன் படம், இப்படி சூரிய உதய படத்தை ஒட்டி வச்சா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஷேப் வந்து, இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் கண்ட உண்மைகள். ஒரு சூரிய உதயத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிறது. அந்த மகிழ்ச்சி நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்புல ஒரு மாற்றங்கள் வருது. அதான் ஒரு இயற்கையான சூழ்நிலையில போகும்போது என்ன ஒரு மாற்றங்கள் வருது, அதெல்லாம் இப்போ விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணக்கூடியது. இந்த ஒரு படத்தை ஒட்டி வச்சாலே அந்த நீருக்கு இவ்வளவு மாற்றம் ஆகுது. அடுத்தாப்புல வந்து டால்பின் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த இதோ படத்தை ஒட்டுனீங்கன்னா எவ்வளவு அழகாக பாருங்க. ஏன்னா டால்பின் என்பது ஒரு 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 உன்னதமான ஒரு மீன் வகையை சேர்ந்தது. மனித அறிவுக்கு கிட்டத்தட்ட அந்த அறிவு இருக்குமா, ரொம்ப அன்பாக உள்ளது. உங்ககிட்ட ரொம்ப பழங்கள் எல்லாம் பண்ணீங்க. அந்த இது படத்தை ஒட்டி வச்சா அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இதனால என்ன இருக்கு, வீட்டுல என்ன படம் வைக்கணும்? அந்த காந்தி இந்த காந்தி படத்தெல்லாம் வைக்க கூடாது. என்ன சாமி காந்தி படத்தை பசங்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல போனீங்கன்னா அவங்க படம் தான் பெருசு பெருசா இருக்கும். என்ன படம் வைக்கணும்? இயற்கை, நல்ல இயற்கை காட்சிகளை வைங்க, நல்ல சாமி படங்களை வைங்க. சரி, சாமி படம் உங்களுக்கு பிடிக்கல, இயற்கை காட்சிகளை வைங்க. என்ன யானை படத்தை வைங்க, தாமரையை வைங்க, இந்த மாதிரி டால்பின் படத்தை வைங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் வருங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த காலத்துல நீங்க இந்த பசங்களெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? ஏன் இந்த இப்போ உலகத்துல தமிழ்நாடுல முக்கியமா ஏன் இந்த கிரைம் ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அவங்க வாட்ச் பண்ற டிவியை பாருங்க, இல்ல கேம்ஸ் பாருங்க, எல்லாமே வயலன்ஸ். எந்த கேம்ஸ் எடுத்தாலும் அதுல கத்தி, ஈட்டி, துப்பாக்கி, படங்கள் வர்ற படங்கள் பார்த்தா விகாரமான படங்கள், பேய் பிசாசு மாதிரி தான் வரும். அவனுக்கு கொம்பு முளைச்சு போய் வருவானுங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைங்க மனத்துல என்ன மனசு மாறும்? அந்த உடம்பு தண்ணியோட எஃபெக்டே மாறுதல். இது விஞ்ஞான ரீதியா நான் பேசுறேன் இப்போ. அந்த கேம்ஸ் ஆனும் சரி, இல்லை அதை விட்டுருங்க, டெய்லி டிவி பார்க்குறாங்க. டெய்லி நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு கேடு. எல்லா இந்தியாவிலேயே ஒரு கேடு. ஈவினிங் ஷோ போட்டு விட்றாங்க, சீரீஸ்ன்னு போட்டு விட்றாங்க. அதில் என்னமோ சிதம்பரம் ரகசியம் போட்டால் ஏதோ சாமி தான் போய் பார்த்தீங்கன்னா கிடையாது, பூதத்தையும் பிசாச்சையும் போடுவாங்க. இந்த டிவிக்காரங்க பண்ற ஒரு கொடுமை மாதிரி யாரும் பண்றது இல்லை. ஒவ்வொருத்தர் வீட்லையும் பேயும் பிசாச்சையும் கொண்டு வந்து நடுவில் நுழைச்சி விடுறாங்க லிவிங் ரூமுக்குள்ள. இதுதான் நடக்குது. அப்போ அந்த வீட்டில் சண்டை வராமல் இருக்குமா? பேய் பிசாச்சு உங்க லிவிங் ரூம்குள்ள ஏன் கொண்டு வருவீங்க? ஒரு வயலன்ஸ், கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றீங்க உங்க சீனுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள? அப்போ உங்க வீட்டு நிலைமை என்ன ஆகும்? உங்க வீட்டில் உள்ள ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ஆகும்? உங்கள் நீர், உங்கள் உடம்புல 90% இருக்கு நீர், அந்த நீர் எப்படி மாறும்? இப்படியே பேசிக்கிட்டே போலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் நம்ம உணரணும். உணர்ந்து வாழ்க்கையை நம்ம அது மாதிரி மாத்திக்கிறணும். அந்த காலத்துல நம்ம ஏன் இப்படி எல்லாம் நல்லா இருந்தாங்க, இறை வழிபாடுல ஏன் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இல்லை. அப்போ டிவி கிடையாது, இந்த செல்போன் கிடையாது. இப்ப டிவியே எல்லாமே செல்போன்ல இருக்கு. எங்க போனாலும் கையில டிவியை தூக்கி போற மாதிரி. குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. யானை படத்தை ஒட்டின மாதிரி அந்த தண்ணீர் எவ்வளவு அழகா மாறி இருக்கு பாருங்க. அருமையான மிருகங்கள் யானை. நீங்களே அதே வந்து இந்த உங்ககிட்டயே கொடுக்கும். அது இந்தப்பா அங்குசம், இதை வச்சு நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னு கொடுக்கும். இறைவன் நமக்கு வந்து இந்த பஞ்சாட்சரி மந்திரம் கொடுக்குறாரு இல்லையா? திருவந்தி எழுத்து கொடுத்திருந்தா இதை வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி யானை அங்குசத்தை கொடுத்த அவங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா?
அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களே ஒரு ஆயுதம் இருக்காங்க. தாமரை தாமரை படத்தை ஒட்டி வச்ச நீரின் கிறிஸ்டல். அதே மாதிரி இந்த நயாகரா ஃபால்ஸ் அந்த படத்தை ஒட்டி வச்ச கிறிஸ்டல். நயாகரா ஃபால்ஸ் வாட்டரே பியூர். ஆனா அந்த படத்தை ஒட்டி வச்சாலே இந்த ஒரு சாதாரணமான நீர்ல அவ்வளவு மாற்றம் வருது. இதே மாதிரி இசைகள், இதனால இந்த ஃபைல் கொஞ்சம் பெருசா இசைகள் ஹெவி மெட்டல் மியூசிக், ஹெவி மெட்டல் மியூசிக்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல வருது பாருங்க சினிமாவில். இந்த மியூசிக் பண்ணா அந்த தண்ணியில என்ன எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த ஹெவி மெட்டல் மியூசிக்னு சொல்லும் இல்லையா, அந்த காலத்துல வருது இல்லையா, டப்பாங்குத்து அந்த பாட்டு இந்த பாட்டு என்னென்னமோ பாட்டுலாம் வருது. டப்பாங்குத்து பாட்டு கூட அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அது போய் என்னென்னமோ மாறி மியூசிக் எல்லாம் போச்சு. அந்த மியூசிக் போட்டா தண்ணியில என்ன சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்ப இந்த மியூசிக்கை கேட்கிறவங்க உடம்புல என்ன சேஞ்ச் ஆகும் அடுத்தாப்புல பாருங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு இசை. அந்த இசைக்கு ஒரு எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட ஒரு நீரின் கிறிஸ்டல் இது. இது வந்து இந்த பீட்டில்ஸ் எஸ்டர்டேன்னு ஒரு நல்ல அருமையான பாட்டு அந்த காலத்துல, அதனால வந்த கிறிஸ்டல். இது வந்து சாப் இன் ஃபேர்வெல். ஒவ்வொரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கிறிஸ்டலோட ஷேப் மாறுது. இது வந்து ஃபாக் சாங், நார்த் கொரியன் ஃபாக் சாங். இது டிபேட்டியன் சூத்ரா, அதாவது டிபேட்டியன் சூத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வீகமானது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வரும்போது இந்த ஷேப் மாறுது. இது வந்து இந்த பாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக் மியூசிக், அதே மாதிரி பேத்தோவன் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு அருமையான ஒரு எஃபெக்ட் இருக்கு அந்த நீர்ல. இப்போ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் அந்த மாதிரி நல்ல எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி சைனால உள்ள லேக், சுத்தமான ஒரு லேக், இப்போ நம்ம 9ஆம் திருமுறையில் பார்த்த மாதிரி ஏரின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டயான்ஷான் லேக் சைனால உள்ள அந்த நீரினுடைய ஒரு கிறிஸ்டல் இப்படி. அதே மாதிரி ஃபியூஜி ரிவர், ஜப்பான்ல ஃபியூஜி ரிவர் அவ்வளவு சுத்தமான வாட்டர், அந்த கிறிஸ்டல் இது. அப்புறம் இது வந்து நேச்சுரல் வாட்டர் கேஞ்சஸ், கங்கையினுடைய அந்த கிறிஸ்டல். இப்போ கங்கையினுடைய பரிசுத்த நிலை வந்து நமக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இது வந்து ஹரித்வார் எல்லாம் ரிஷிகேஷ் பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும். அந்த ஒரு கிறிஸ்டல் இது. அதே மாதிரி இந்த மவுண்ட் சாஸ்தான் இருக்கு கலிபோர்னியால, அங்க உள்ளது இது. ஸோ இப்படி அப்புறம் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றம் வருது. நீ ஒரு தேவதை, ஏஞ்சல், ஓ யூர் அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு ஒரு அந்த நீர்ல என்ன மாதிரி மாற்றம். அந்த நீரை பார்த்து நீ ஏஞ்சல் அப்படி இருக்க, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னா, நீ ஒரு தேவதையாக தெரிகிறாய் அப்படின்னாக்கா அந்த நீர்ல அந்த மாதிரி மாற்றம் வருது. எட்டர்னல், எட்டர்னல் ஃபார் எவர் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஷேப் கிடைக்குது. அதே ஒரு அன்பு, கிராட்டிடியூட். அப்படி கிராட்டிடியூட்னாக்கா ஒரு நன்றி உணர்வு, அதுதான் கிராட்டிடியூட்னு சொல்லுவோம். ஒரு நன்றி உணர்வு, அன்பு என்ற வார்த்தைகளை கூறும்போது கிறிஸ்டல் ஷேப். அதே மாதிரி அமைதி, சாந்தம் என்ற வார்த்தைகளை கூறும்போது இந்த கிறிஸ்டலின் ஷேப் இப்படி வருகிறது. இதே மாதிரி ஸ்பிரிட், கடவுள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி, நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஷேப் இந்த மாதிரி. என்ன அதே மாதிரி ஈவில், ஓ யூர் அன் ஈவில், நீயா ரொம்ப மோசமான ஆளு, நீயா நீ பேய் அப்படின்னு சொல்லும் இல்லையா, யூர் அன் இடியட், நீ ஒரு முட்டாப்பை அப்படின்னு சொல்லும் இல்லையா, முட்டாள் இருக்காங்க அதுக்கு ஈவில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி போனா அந்த ஷேப் என்னமாயிடுச்சு பாருங்க, எப்படி மாறிடுச்சு பாருங்க, கருமையா ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபூல், யூஆர் அன் இடியட், நீ ஒரு மடப்பை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன மாதிரி ஷேப் மாறுது பாருங்க. ஏன்னா யூ டிஸ்கஸ்ட் மீ, இதெல்லாம் நம்ம வசவுகள், வசை மொழிகள் சொல்ல சொல்ல அந்த நீரினுடைய கிறிஸ்டல் ஷேப் எப்படி மாறுது பாருங்க. இதை வந்து ஒரு நீர் பக்கத்துல இந்த பைன் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய ஃப்ளவரினோட எசன்ஸ், இப்போ ரோஸ் எசன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பைன் ஃப்ளவர் எசன்ஸை பக்கத்தில் கொண்டு வந்தா அதனுடைய இஃபெக்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து மரகதத்தை அந்த நீர் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த நீரில் வரக்கூடிய மாற்றம் இது. அதனாலதான் மரகத லிங்கம், மரகதத்துல சிலையெல்லாம் நம்ம செஞ்சு ஏன் பண்ணோம்னா அதுக்குரிய அவ்வளவு பவர் அதுக்கெல்லாம். ஸோ இது வந்து விஞ்ஞான ரீதியாக இப்போ நிரூபிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்போஸ்ட் எமரால்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆசிரமத்தில் 2021 நவம்பர்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கலசங்களை வைத்து அதன் மேல் மந்திரங்களை சொல்லி, இப்போ எதுக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொல், நன்றி, இது நீ நல்லா இருக்க, உன்னை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தைகளுக்கு அந்த நீர்ல அவ்வளவு அழகான மாற்றம் வரும்போது இந்த கலசத்துல எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, வேதங்கள் சொல்றோம், திருமுறைகள் நம்ம பக்கத்துல இருந்து பாடுறோம். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? வேதங்கள் என்பது இறைவனிடமிருந்து வந்தவை, இதெல்லாம் காட்ஸ் வேர்ட்ஸ், இது வந்து கடவுளிடமிருந்து வந்தவை.
ஒரு கடவுள் நிலையில் இருந்து உணர்ந்தவர்களிடம் இருந்து வந்தவை, தெய்வீக நிலையில் இருந்து உணர்ந்த ரிஷிகள் அவர்களில் சொன்ன வார்த்தைகள், திருமுறைகள் அருளாளர்கள் ஒரு தெய்வீக நிலை இருந்து இறைவனோடு ஒன்றி அந்த அன்பினால் பெருக்கெடுத்து பாடப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்களையும் இந்த வேதங்களையும் நீங்க தண்ணியில சொன்னா அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்கணும். ஒரு நன்றி என்ன இந்த மாதிரி ஒரு மலர்ச்சி, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதுக்கே அவ்வளவு மலர்ச்சியா அந்த நீர்ல மாற்றம் வந்ததுன்னா, தெய்வீக வார்த்தைகளை கூறும்போது அந்த நீரில் எவ்வளவு மாற்றம் வர வேண்டும். இதுதான் நம்ம செஞ்சுட்டு கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா. இப்படி அந்த மாற்றம் வந்ததற்கு அப்புறம் இந்த நீரை கொண்டு போய் நாம் சிலைகளில் ஊற்றும் போது அந்த சிலைகள் தூய்மை அடைந்து பவித்திரமடைந்து சக்தி அடைகின்றன. சக்தி கொடுக்குறோம், அதுதான் சக்தி. இன்ஃபியூசிங் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். என்ன எங்க இருந்து எப்படி வருது வார்த்தைகள், அதாவது அவங்க நம்ம கொடுத்ததெல்லாம் அருளாளர்கள் கொடுத்தது, அதை இதை நம்ம யூஸ் பண்ணி அந்த வாட்டர்ல அந்த சக்தியை பாய்ச்சி அந்த சக்தியை கொண்டு போய் நம்ம சிலைகளையோ மற்ற இதுகளையோ நம்ம அதை தூய்மைப்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தி அதை சக்தி வாய்ந்ததாக்கி அதனிடமிருந்து நமக்கு மீண்டும் சக்தி வருமாறு நாம் கோவில்களில் செய்கிறோம். என்ன ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்களா? அதாவது இறைவனிடமிருந்து வந்த சக்தியை வேதங்கள் மூலமாகவும் திருமுறைகள் மூலமாகவும் இப்போ இந்த முற்றோதல் செய்யறதெல்லாம் நீங்க சாதாரண விஷயம் நினைச்சுக்கிறாதீங்க. அது முற்றோதல் செய்யறதுனால உங்களுக்கு உடம்புல எவ்வளவு சேஞ்ச் ஆகும் தெரியுமா? 90% வாட்டர். இந்த அருளாளர் சொன்னது 7ஆம் திருமுறையாலும் சரி, 9ஆம் திருமுறையாலும் சரி, 1ஆம் திருமுறையாலும் எந்த திருமுறையா நீங்க சொல்லுங்க, திருவாசகம்னாலும் சரி, என்ன உடம்புல ஒரு மாற்றம் வரும் தெரியுமா? போகாத நோய் எல்லாம் போயிருங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு 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 அஞ்ஞானத்தினால இதெல்லாம் நம்ம வெறுக்கக்கூடியது. ஆனா அது விஞ்ஞான முறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மத சம்பந்தப்பட்டது சைவத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீ திருவைந்தெழுத்தை ஓதுங்கிறாங்க. திருவைந்தெழுத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? என்ன ஸோ உங்க உடம்புலயே அப்படி ஒரு மாற்றமே வரும். அதுக்கு மேல மருந்தே கிடையாது. மந்திரமாவது நீர் வானவர் மேல விபூதிக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? சிவா விஸ்வாக பேஷிஜி அவர் தான் யூனிவர்சல் மெடிசன். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது அப்படின்ற என்ன மாதிரி மருந்து எல்லாத்துக்குமே மருந்து. அதுதான் மருந்தீஸ்வரர்னே பேர். என்ன சிவா விஸ்வாக பேஷிஜி, சிவா ருத்ரசி பேஷ், அந்த ருத்ரத்தை சொல்றாங்க. நீங்க அந்த மந்திரம் பஞ்சாட்சரி மந்திரம் சொல்லலாம், சிவசிவன் சொன்னாலும் சரி, இதுதான் உனக்கு மருந்து அப்படிங்கிறாங்க. சிவா சிவா ருத்ரஸ்ய பேஷிஜி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி நமக்கு வந்த ஒரு 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 இதனுடைய ஒரு ஒரு சக்தி என்ன, நம்ம கையில் எவ்வளவு பவர்ஃபுல் ஒரு ஒரு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கருவூலத்தை நம்ம வச்சிருக்கோம்னு நமக்கே தெரியலைங்க. தெரியாம நம்ம என்ன பண்றோம், இந்த தெருவில் மூலையில் நின்று பிச்சை எடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பண்ணு ஒரு 10 காசுக்காக போய் நாய் மாதிரி உழைக்கணும். நம்ம உழைக்க வேணான்னு சொல்லலை. ஆனா முக்கியமான ஃபோக்கஸ் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் சரி, அந்த அடித்தளம் இல்லாத கட்டடம் என்றாவது ஒரு நாள் சரிந்து விழத்தான் செய்யும். அடித்தளம் இது. அப்புறம் போய் நீ கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அடித்தளத்தை நீ வெட்டி விட்டுறாது. ஆணி வேற வெட்டி விட்டுறாது. ஆணி வேறு இல்லாம மரம் நிக்காதுங்க. இதுதான் ஆணி வேறு. திருமந்திரங்களும் என்ன திருமுறைகளும் வேதங்களும் தெய்வ வழிபாடுகளும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகளும். உங்களால பூஜை செய்ய முடியலையா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான பெர்சனாலிட்டி இருக்கும். எனக்கு ஒருத்தர் உட்காந்து நான் பூஜை, ஐ லைக் டூயிங் பூஜான்னு உட்காந்து பூஜை செய்வாங்க மணிக்கணக்கா. என்னால் அதெல்லாம் முடியாது. ஆனால் கோவில் மற்றவங்களுக்காக நான் செய்கிறேன் கோயிலில். என்னால் உட்காந்து கண்ணை மூடி நான் மந்திரம் சொல்லுவேன், வேதம் சொல்லுவேன். மணிக்கணக்காக உட்காந்து என்னால் பூஜை செய்ய முடியாது. எது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எது முடியும் அதை செய்யுங்கன்னு சொல்லி எவ்வளவு வழி வகுத்திருக்காங்க தெரியுமா? ஒன்னால முற்றோதல் பண்ண முடியுமா அதை பண்ணு போதும். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு பூஜைக்கு பூஜையில உன் மனசு லைக்கலைன்னா நீ பூஜை மணிக்கணக்கா செஞ்சு பிரயோஜனம் இல்லை. நீ வேதம் சொல்லும் போது அதுல மனசு லைக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்ப நான் வேதம் சொன்னேன்னா என் மனசு அதுல ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னென்ன மீனிங்னு இருக்கும். அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். அப்படி சொல்லும் போது நீ 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 ஒரு 5 நிமிஷம் சொன்னாலும் சரி,
அதுக்கு பவர். ஒரு 5 மணி நேரம் நான் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு, என் மனசு அதுல இல்லாம ஏதோ நம்ம கடனுக்காக செய்றேன்னு செஞ்சேன்னா, அது பிரயோஜனம் கிடையாது. அதே மாரி நான் பூஜை செய்றேன். நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம். டெய்லி பூஜை செய்யணும்னு வேண்டா வெறுப்பா உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ பூஜை பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதுக்கு உட்கார்ந்து பேசாம ஒரு அ ஜ சுவாமியே ஜெபம் பண்றாரு. அது மாரி நீ ஜெபம் பண்ணு. பஞ்சாட்சரி மந்திரத்த. இல்ல ஒரு முற்றோதல் எடுத்து பண்ணு. இல்ல நல்ல பாட்ட படி. உனக்கு எதுல திருமுறைகள்ல என்ன பாட்டு பிடித்தமான பாட்டு இருக்கோ, அத திருப்பி திருப்பி படி. இதத்தான் நம்ம செய்யணும். நமக்கு எது சூட் ஆகுதோ அதத்தான் செய்யணும். நமக்கு எந்த துணி, என்ன ட்ரெஸ் சேருதோ அதத்தான் போடணும். சேராதத போடக்கூடாது. இல்ல கஷ்டப்படணும். ஸோ இது நாங்க அங்க இதுல பண்ணுனது. எங்க நம்ம திருவண்ணாமலையில இப்போ இந்த ஹோமம் பண்றாங்க பாருங்க. அவங்க வந்து இதுல வந்து புண்ணியாவச்சன மந்திரம் எல்லாம் ஹோமம் பண்ணி, அந்த அந்த தீயில மந்திரம் சொல்லி போடும்போது, அந்த பவரும் இந்த நீர்ல சாருது. அது மாத்திரம் இல்ல. அப்புறம் அதுக்கு வந்து ஆரத்தி காட்டுறோம். அந்த கலசங்களுக்கெல்லாம். இதெல்லாம் முக்கியமான கலசம். இதுதான் மெயினா உள்ள சாமிக்கு போய் அபிஷேகம் ஆகுற கலசம். அதுக்கு அவ்வளவு பண்ணி, அவ்வளவு ஆராதனை காட்டி, மந்திரங்கள் சொல்லி, மணிக்கணக்கா மந்திரம். அவங்கலாம் கனப்பாடம் சொல்றாங்க இங்க. மணிக்கணக்கா சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நமக்கு இந்த மாரி இதுலலாம் ஒரு கலந்துக்கிறதுக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தண்ணி நம்ம தலையில விழுகிறதுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. மேல கோபுரத்துல இருந்து தெளிப்பாங்க தண்ணிய. ஏன்னா அது தலையில படணும். ஏன்னா அவ்வளவு பெரிய புண்ணியம் அதெல்லாம். இதெல்லாம் வந்து ஓம புகை, இத்தனை கலசங்கள வச்சு பூஜை எல்லாம் பண்ணி, ஏன் நமக்கு வந்து லட்சக்கணக்கில செலவு பண்ணி பண்றோம்னா, பண்ணினா மக்களுக்கு நல்லது, சமூகத்திற்கு நல்லது. இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சோம்னா, இப்ப நான் போயிருவேன். என் கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்கலாம் போயிருவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எவ்வளவோ தலைமுறைகள் இதனால் பயனுறும். அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக ராஜராஜ சோழன் கட்டி வச்சுட்டு போயிட்டான் இன்னைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போறோம். கோடான கோடி போறோம். அவன் இருந்த இடம் நமக்கு தெரியல. ஆனால் அவன் கட்டின கோவில் இன்றும் இருக்கிறது. வழிகாட்டியாக இருக்கிறது. இதெல்லாம் அவங்க செய்றாங்க இதெல்லாம். இதெல்லாம் ஆகமம். ஆகமம் தான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னாரு. என்ன வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தனார். அதாவது ஐயா ஐயான்னு சத்தமா யாரை கூப்பிடுவோம், கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க கூப்பிடுவோம். வேதங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமா தான் இருக்காரு அவருக்கு. வேதம் அவர்கிட்ட தான் வந்தது. ஐயா அப்படின்னு சொன்னாதான் வருவாரு. ஆனா ஆகமமாகி நின்று அன்னிப்பான். ஆகமமாகி அன்னிப்பான பக்கத்திலே இருக்காரு. இதெல்லாம் ஆகமங்கள். வாழ்க அந்தனர் அப்படின்னார். அந்தனர்னா யாருன்னா ஆகமும் வேதமும் தெரிஞ்சவங்க. வேதமுத்தம் தெரிஞ்சவங்க அந்தனர்கள் அல்ல. அதனாலதான் அவர் வாழ்க அந்தனர்னார். ஏன்னா வேதம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வேத மந்திரங்களை எப்படி உபயோகித்து பூஜை புரஸ்கரணங்கள் செய்ய வேண்டும். அதை தெரிந்தவர்கள் அந்தனர்கள். 2 வித்தியாசம். அதனாலதான் வாழ்க அந்தனர்னு ஆரம்பிச்சார் அவர். அவங்க வாழ்ந்தாதான் தேவர்கள் என்ன வாழ்க அந்தனர். அவங்க பூஜை புரஸ்காரம் செஞ்சாதான் தேவர்கள் வாழ முடியும். வாழ்க அந்தனர் வானவர். தேவர்கள் வந்தா நம்ம நல்லா இருக்கலாம். மழை பெய்யும். வாழ்க அந்தனர். அப்புறம் என்ன சொன்னாரு? நம்மள சொல்லல. ஆணினம்னாரு. பசுக்கள் எல்லாம் வாழணும்னாரு. ஏன் பசுக்கள் வாழணும்னாக்க, பசுக்கள் வாழ்ந்தா தான் நமக்கு பால், கோமியம், நெய், தயிர் அபிஷேகம் பண்றது கிடைக்கும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். இது 3 வாழ்ந்தா வீழ்க தன்புணல். குளிர்ந்த மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சுன்னா சாகுபடி நல்லா இருக்கும், பயிர் விளையும். அப்ப ராஜாக்கு வரி கட்ட முடியும். வேந்தனும் ஓங்குக. சரி எல்லாம் வந்து நல்லா ஆயிடுச்சு, சாகுபடி ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, பயிர் விளைஞ்சிருச்சு, வரி கட்டியாச்சு. நமக்கு செக்யூரிட்டி இல்லைன்னா, திருடன் நிறைய இருந்தான்னா, இல்ல ஒரு எதிரி வந்து நம்மள ஒரு தாக்குதலுக்கு வந்தான்னா, அதனால அடுத்தாப்புல போட்டாரு. ஆள்க தீயதுன்னார். என்ன லாஜிக் பாருங்க. அவளுடைய பிள்ளையார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓன்குக ஆள்க தீயதுன்னார். தொலையற்று நாசமா அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார்? கடைசியில் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. அதை நம்ம என்னைக்கு மறக்க கூடாது. ஆள்க தீயது எல்லாம் சூழ்கவே அரண் நாமமே. எல்லாம் சூழ்க. ஒண்ணு இல்லாம இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு மூல கோடி ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாம் சூழ்கவே அரண் நாமம். ஏன் சூழணும்னார்? வையகமும் துயர் தீர்கவே. இந்த வையகம் துயர் தீரணும்னா அரண் நாமம் சூழாம வேற வழி கிடையாது. அதுக்கு தான் இந்த லாவண்யம்மா மாதிரி செய்யறவங்க காரியங்கள் எல்லாம் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும்.
தன்னுடைய சொந்த உழைப்பில், தன்னுடைய சொந்த வருவாயில் பணத்தை கொண்டு செலவழி சப்போர்ட் செய்கிறார்கள். இந்த மாதிரி காரியங்களை நிறைய பண்றாங்க. சின்ன குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தன்னுடைய சொந்த காசுல இருக்கிறவங்கலாம் என்ன, இப்போ நான் சைவத்துல இருக்கேன், நான் சைவ சொற்பொழிவு ஆட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை காசு சம்பாதிக்கிறதா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் நிறைய பேர். யார் உண்மையான ரொம்ப ரேர் இதெல்லாம் பண்றது. அதனாலதான் ஒரு 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 உன்னதமான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி அம்மா எல்லாம். இது மெயின் கலசத்துக்குள்ள பூஜை. இப்ப இந்த 4 மெயின் கலசத்தை அவங்க தலையில வச்சுட்டு கொண்டு போறாங்க அபிஷேகம் பண்றதுக்காக. நானும் சாமி அம்மா எனக்கு ஒரு கலசத்தை கொடுத்தாங்க. நான் 2 பேரும் தூக்கிட்டு போறோம். இதுதான் நம்ம 2021 கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம். கூரை கூட பாதி முடியல. ஆனா வச்ச முகூர்த்தத்துக்கு சாமி பண்ண வச்சுட்டாரு. 15 நாளா மழை. 40 வருஷம் பெய்யாத மழை அன்னைக்கு பெய்யுது. எல்லாரும் என்னைய கலாட்டா பண்றாங்க. நீங்க திருவண்ணாமலையில தண்ணி பஞ்சம் அவ்வளவு இருந்துச்சு. எனக்கு தெரியும். நாங்களே அந்த ஆசிரமத்துல போர் எத்தனை தரம் ஆழப்படுத்தியிருக்கோம்னு. 400 அடியில இருந்து 600 அடிக்கு 700 அடிக்கு தண்ணி கிடையாது. ஆனா என்னைக்கு நர்மதை நதியில இருந்து இந்த 13, 14 அடி பானலிங்கேஸ்வரர் வந்து உட்கார்ந்தாரோ அன்னைக்கு இருந்து திருவண்ணாமலையில மழை. நான் மிகைப்படுத்தி சொல்லல. இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி 40 வருஷம் பெய்யாத மழை திருவண்ணாமலையில பெஞ்சிச்சு. அங்க உள்ள பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ள வந்து சொன்னாங்க, சாமி நீ நதியில இருந்து கொண்டு வந்து சிங்களத்துக்கு வச்சாலும் வச்ச மழையா கொட்டுது. 40 வருஷம் பெய்யாத மழை இங்க பெஞ்சிருக்கு அப்படின்னா. பூமியில இருந்து ஊத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளவு மழை. அந்த மழையிலையும் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த மழையிலையும் 2 ஜேசிபி 2 கிரேனு, ஜேசிபி வந்து 3 ஜேசிபி கூட இருந்தது. 2 கிரேன் 3 கிரேனை வச்சு இதெல்லாம் பண்ணி எவ்வளவு மண்ணு கல்லு கொண்டு வந்து கொட்டினாலும் உள்ள அமுங்குது. ட்ரக்கெல்லாம் உள்ள வர நுழையில ஆசிரமத்துக்குள்ள எல்லா டயரும் பதியுது. ஆனா பெருமானுடைய கருணை, என்ன முகூர்த்தம் வச்சோமோ அந்த முகூர்த்தத்துக்கு கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடந்தேறியது. இதுதான் நம்ம நான் என்ன சொல்றதுனாக்க, இது நம்மளால பண்ற காரியம் கிடையாது. இதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தில், ஒவ்வொரு நல்ல காரியத்திலும், இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் இறைவன் முன்னிருந்து நம்மளை வழி நடத்துகிறார், பின்னிருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் என்பதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் நம்ம போய் நின்று பார்த்தேன்னா நோ வே. இப்ப நான் செஞ்சேன்னு செய்யறதுக்கு இதுல ஒரு ஒரு எண்ணமே வராது. ஏன்னா இதெல்லாம் நம்மளால பண்ணியிருக்க முடியாது. நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சரித்திரத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி இறைவன் கை கொடுத்து தூக்குனாருன்னு நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் மிரக்கல்னு சொல்லலாம், அதை விட மிரக்கல்னு சொல்லலாம். அதனால இது அவர் பண்ற காரியம். பாத்தீங்களா, இதை சுற்றி 108 சிவலிங்கங்கள், அதாவது மேல கலசத்துக்கு இது அபிஷேகம். இந்த தண்ணின்னு சொன்னாலே அந்த வாட்டரை வச்சு தான் பண்றோம். அதாவது 3-4 நாள் பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி அந்த ஒரு நீர் சுத்தப்படுத்தப்பட்ட நீற்றினால் அதுக்கு கலசத்துக்கு அபிஷேகம் ஆகுது. என்ன இதான் பண்ண இதுதான் இது சக்தி வாய்ந்த நீர். ஏது பண்றாங்கன்னாக்கா அந்த கலசத்துக்கு அப்பதான் அந்த பவர் கிடைக்கும். இப்போ இறைவனிடம் இருந்து வந்த ஒரு சக்தியை நீர் மூலமாக கொண்டு சென்று இறைவனுக்கு நாம் சாற்றி அந்த இறைவனை சக்தி வாய்ந்தவர் ஆக்கி அவர்கிட்ட இருந்து திருப்பி நம்ம சக்தி வாங்குறோம். எப்படி ஒரு டெக்னாலஜி பாருங்க. அந்த ஒரு பெரியவருக்கு மாலை போடுறதுக்கு மாலை பத்தல, 4 பேர் தாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மேல 2 பேர் தாங்குறாங்க, கீழே 4 பேர் தாங்கிட்டு இருக்காங்க அந்த மாலையை. பெரியவர் திருவண்ணாமலையில இருக்காரு, திருமூலர் ஆசிரமத்துல. எத்தனை சாரம் கட்டி கடைசி ஒரு வழியா போட்டு முடிச்சாங்க பாவம். அது வரும்போது அந்த சிவலிங்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த சுவாமியே அதுல இருக்கிறார். அதாவது அப்படி ஒரு நல்ல ஜடாமுடியோட இருக்கிற மாதிரி ஒரு தெரிவார். பாவம் ஐயர் ஒரு வழியா முடிச்சார். இது உள்ள நமக்கு அந்த பழைய அதே கோவில் தான் ஆசிரமத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவலிங்கம், அதுக்கு அபிஷேகம். நடராஜமூர்த்திக்கு எல்லாம் அந்த நீர், இப்ப நீரை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த 3-4 நாளா ஹோமம் பண்ணி பவர் ஏத்துன ஒரு நீர். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுடைய தர்மத்துல என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கணும். அதாவது மதுவாதா ரதாயத்தை, எல்லாமே ஒரு இனிமையா இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் இருக்கு. மதுவாதா ரதாயத்தை மதுக்ஷரந்தி சிந்தவ மத்பீ நஷந்தௌஷதி மதுநக்தமுஷோசசி மதுமத்பாத்திவகம்ரஜ மதுத்யவரஸ்தன பிதா மதுமான்ன வனஸ்பதி மதுமாகமஸ்து சூத்ய நாத்பீர்காவோ பவந்துனஹ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கு. ஒரு மந்திரம் இருக்கு. அது என்னன்னாக்க, இந்த ரித்தாயத்தை, வாத்தான்னாக்கா ஏர், விண்டு,
காற்று இனிமையாக இருக்கட்டும். வரக்கூடிய நமக்குடைய இந்த காலங்கள், சீசன்ஸ் சொல்லக்கூடிய ரிதா, அதாவது சீசன்கள், வசந்த காலம், கோடை காலம், இவை அனைத்தும் இனிமையாக இருக்கட்டும். மதுவாதார தாயத்தை மதுச்சரந்து ஆறுகள் எல்லாம் இனிமையான நீர் ஓடட்டும். ஔஷதி செடி கொடிகள் எல்லாம் இனிமையாக வளரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரமே இருக்கு. அதனால இந்த பொல்யூட் பண்ணாதீங்க, நீரை ஆற பொல்யூட் பண்ணாதீங்க, காத்த பொல்யூட் பண்ணாதீங்க அப்படின்னு இது மந்திரம் அது. ஏன்னா மது ஆதார தாயத்தை மதுக்ஷந்தி சிந்தவக மாத்வீன சந்த ஔஷதி மது நக்தம் விடியற்காலையும் மாலை பொழுதும் இனிமையாக அமையட்டும். மது நக்தம் உஷோசசி மதுமத் பாத்தியம் சூரியன் இனிமையாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி ஒரு வனஸ்பதி அஸ்து மாத்வீர் காவோ பவந்துன இந்த பசுக்கள் அவங்களையும் வந்து நல்ல பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் இனிமையாக இருக்கட்டும் இனிமையாக இருக்கட்டும் ஒரு மந்திரமே இருக்கு. அதனால எதுக்காக இனிமையா இருக்கட்டும்னாக்கா அப்பதான் இந்த பவர் நம்ம சொல்ற வார்த்தைகளும் அந்த அதனால் ஏற்படக்கூடிய நீரில் ஏற்படக்கூடிய விளைவுகளும் நம்மளை திருப்பி பாதிக்கும். எனவே எல்லாம் இனிமையாக இருக்கட்டும் சொல்லி இந்த மந்திரம். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இதனாலதான் அவரு சம்பந்தர் பாடின மாதிரி எல்லாமே நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ஒரு குறை இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு 200வது நாளை எட்டியுள்ள லாவண்யாவிற்கு ஒரு வாழ்த்து கூறி இறை அருள் எப்போதும் அவருடன் இருக்க வேண்டும் என்று இறைவனை மன்றாடி வேண்டிக் கொண்டு இந்த பாற்றுடன் அவரை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல ஹுதூரும் கழுமல்லர் வள்ளநகர் கண்ணில் நல்ல ஹுதூரும் கழுமல்லர் வள்ளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.